இன்றைக்கி சிக்கன் தொக்கு செய்திருக்கிறேன். எப்படி செய்தேன்னு பாருங்கள். தவா வச்சு 2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம். இதை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு வறுபட்டுடுச்சு பாருங்கள். ஒரு 6 காஞ்ச மிளகா போட்டு அதையும் வறுத்துக்கலாம். இது நல்லா ஆற வச்சு மிக்சியில் பொடி செய்து வச்சுக்கலாம். சிக்கன் எடுத்துருக்குறேன் பாருங்கள், க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். தவா வச்சு கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பட்டை 2 பட்டை, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை போட்டு வறுத்துட்டு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், 1/4 கிலோ சின்ன வெங்காயம் போட்டு வறுத்துக்கலாம். வதக்கிட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு வதக்கிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜ் வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கலாம். பாதி வேகணும் வெங்காயம். அடுத்து தக்காளி போட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா குழன்னு வதக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வதங்கணும். சிக்கன் எடுத்து போட்டுக்கணும். சிக்கன் நான் 3/4 கிலோ எடுத்தேன். 3/4 கிலோ சிக்கன் இது. நல்லா வதக்கிட்டு அந்த மசாலா கூடயே நல்லா வதங்கணும். நல்லா பெரட்டி விட்டு ஒன்று மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். போட்டு பெரட்டி விட்டுக்கலாம். அரைச்ச மசாலா தூள் இது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கணும். நீங்கள் அதிகமாக கறி எடுத்தால் அதுக்கேற்ற மாதிரி மசாலா போட்டுக்கோங்க. 1 ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் இது போட்டு நல்லா பெரட்டிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா பெரட்டிக்கணும். தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். பாதி அளவுக்கு நல்லா வெந்துட்டு இருக்குது சிக்கனு. நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு பெரட்டி எடுங்க. மறுபடியும் தட்டு போட்டு மூடிடலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா திரிஞ்சு வருது பாருங்கள். உப்புலாம் பதமாக பார்த்து உங்களுக்கு எவ்வளோ உப்பு கரெக்டாகுதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மறுபடியும் 5 நிமிஷம் பொறுத்து எடுத்து பார்க்குறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு
நல்லா கலக்கி விட்டுடுங்க. ரசத்துக்கு நல்லாயிருக்கும், கிளி போட்ட சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை மேலே தூவிட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க, நல்லாயிருக்கும்.